நீங்க ஷோ பண்ணதுல ஜட்ஜா நீங்க இருந்தீங்க. அது கீழ வந்து கன்சர்ன்டா இவரு சிவகார்த்திக். இன்னைக்கு சிவகார்த்திக் அங்க இருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த ஷோ நடக்கும் போதே நான் சிவகார்த்திகேயன்ட்ட ஒரு தடவை இல்ல 5 தடவை சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி உனக்கு கிஃப்ட் ஆஃப் த கேப், அந்த காமெடி சென்ஸ் எல்லாமே உனக்கு இருக்கு சிவா. கண்டிப்பா உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நீ வேற மாதிரி டேக் ஆஃப் ஆயிடுவ. ரெண்டாவது என் வீட்லயும் சரி எல்லார் வீட்லயும் சரி நீ வந்து கிட்ஸை ரொம்ப அட்ராக்ட் பண்ற, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கு அவரோட சக்சஸ் வந்து எல்லாருக்கும் சர்ப்ரைஸா இருக்கலாம். பட் எனக்கு வந்து அது கண்டிப்பா நடக்கும்னு அப்பயே நான் உணர்ந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவரே என்னை இப்ப பார்க்கும் போதெல்லாம் வந்து பார்த்து பேசுவாரு. பேசும்போது சொல்லுவாரு, சார் அன்னைக்கே சொன்னீங்க சார், இந்த கிஃப்ட் ஆஃப் த கேப் மக்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு. அது இப்போ நடந்துட்டு இருக்கு சார். தேங்க்யூ சார். அதெல்லாம் வந்து சக்சஸ் வந்து இட் இஸ் லைக் ஹவ் யூ டேக் இட். நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, இப்போ நான் வந்து குஷியில ஒரு ஃப்ரேம்ல நடிச்சிருந்தேன் விஜயண்ணாவோட. கட் பண்ணா நான் அப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோ ஆனேன். அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு பீரியடா இருந்தது. இப்போ சிவகார்த்திகேயன் அந்த மாதிரி பண்றாரு. பட் நான் எப்படி பாக்குறேன்னா, கம்பேரிசன் பண்ணாம நீ உன் வாழ்க்கையில நீ சந்தோஷமா இருக்கியா, நிம்மதியா இருக்கியா, நீ பண்றதுல சந்தோஷம் கிடைக்குதா, ஜஸ்டிஃபை பண்றியா, சினிமாவை வந்து நேசிக்கிறியா அப்படிங்கறத தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த வகையில எனக்கு சினிமா இது வரைக்கும் எனக்கு கொடுத்துருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்ட்ரகிள், ஃபைட், பேட்டில் எல்லாருக்கும் இருக்கு. அந்த மாதிரி நானும் அதை பாசிட்டிவா எடுத்து போயிட்டு இருக்கேன். அவ்வளவு.